அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னும் சில தினங்களில் தேர்தல் வரக்கூடிய நிலை இருக்கிறது. இந்தியா முழுவதும் தேர்தல் வருகிறது. இந்த தேர்தல் நேரத்தில் நாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்தியாவிலேயே ஒரு சமுதாயத்தினுடைய ஓட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்துக்கு செல்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்களாகத்தான் இருக்கும். அதை பிரிக்கிறதுக்கு தான் எல்லா விதமான முயற்சிகளையும் செய்கிறார்கள். டோட்டலாக பிரிச்சுட்டா அதனுடைய நிலைகள் என்பது மாறிவிடும். ஊபியில் என்னாச்சு? ஊபி என்பது இஸ்லாமியர்கள் இந்தியாவிலேயே அதிகமான வாழக்கூடிய பகுதி என்று சொன்னால் ஊபி தான். உத்தரப்பிரதேசம் இந்தியாவிலேயே அதிகமாக வாழக்கூடிய இடம் எது? அது உத்தரப்பிரதேசம் தான். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் ஊபியில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்தும் கூட அவர்களுடைய ஓட்டுக்கள் பிரிக்கப்பட்டு, இது எங்க முஸ்லீமுக்கு ஓட்டு போடு, இதோ இந்த கட்சி அந்த கட்சிக்கு ஓட்டு போடு, இதோ அந்த கட்சி அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு கம்மியாக ஓட்டு வாங்கக்கூடியவர்கள் அந்த கம்மியான ஓட்டுக்களை வாங்கினாலே வின் பண்ணிடுறார்கள். யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய ஓட்டுக்கள் நமக்கு எதிரானவர்களுக்கு எதிராக தீர்மானிக்கப்பட வேண்டும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஜும்மாவில் உங்களுக்கு இந்த தகவலை சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ரமலான் வந்ததுனால நிறைய பேர் ஊர்களில் இருந்து நிறைய பேர் ஊருக்கு போயிட்டு வந்துடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? இங்கே ஊருக்கு போயிட்டு 2 நாள் லீவு போட்டுட்டு நேராக இங்கே வந்துடுவாங்க. அடுத்து ஒரு 4-5 நாள் எலெக்ஷன் வரக்கூடிய நிலை இருக்கிறது. ஓட்டை ஒரு பெரிய பொருட்டாவே பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் நம்ம இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகள் லட்சக்கணக்கான ஓட்டுகள் அயல்நாட்டில் இருக்கிறது, வெளிநாட்டில் கிடைக்குது. அவ்வளவு ஓட்டுகள் வெளிநாடு தான். வீணால போகக்கூடிய ஓட்டு அது. அப்ப இதை தீர்மானிக்கணும் இல்லையா? தேர்தலை கணக்கு பண்ணி அவங்க ஊருக்கு வரணும், ஓட்டு போடணும். தேர்தலை கணக்கு பண்ணி ஊருக்கு போகணும். நாம சென்னை போன்ற நகரங்களில் வந்து தங்கக்கூடியவர்களாக இருந்தால் தேர்தல் வரப்போகிறது. இந்த தேர்தலில் நம்முடைய ஓட்டு ஒரு ஓட்டு நீங்க நினைச்சிடக்கூடாது. ஒரு ஓட்டு தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். ஒரு ஓட்டு நீங்க போடலன்னு சொன்னால் அதுவே வேற ஒருத்தருடைய ஓட்டாக மாறிவிடும். 2 பேர் இருக்கிறாங்க, இங்க ஒரு 20 இங்க ஒரு 20 அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் 20ல இங்க ஒருத்தர் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு ஓட்டு போடல, இங்க 19 சொன்னா இவர் ஜெயிச்சிருவார். ஓட்டு போடாட்டாலும் ஜெயிச்சிருவார். இவர் ஓட்டு ஒருத்தர் யாருக்குமே போடல, என் ஓட்டு நான் யாருக்கும் போடல அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னு சொன்னால் அது உண்மையில என்ன தெரியுமா? அது எதிரிக்கு போட்ட ஓட்டு. உண்மையா இல்லையா? உண்மையா? சிஏ செய்தல அப்படிதான் நடந்துச்சு. சிஏவுல நடந்தது என்னன்னு சொன்னால் மத்திய அரசினுடைய சிஏ சட்டம் கொடுஞ்சட்டம் வரும்போது சிலர் ஓட்டு போடுகிறார்கள், சில பேர் வந்து என்ன செய்றாங்க? வெளிநடப்பு செய்கிறார்கள். வெளிநடப்பு செய்யக்கூடிய ஓட்டு என்பது யாருக்கு போய் சேருது? அது ஆதரவாக மாறிவிடுகிறது. அதே நிலையை நம்ம செஞ்சா, அதுவும் இஸ்லாமிய பெண்கள் தான் ஓட்டுக்களே போடுவதில்லை என்று சொல்கிறார். 6 லட்சம் பேர் ஒரு ஏரியாவில் இருக்கிறாங்க, 60,000 பேர் இந்த ஏரியாவில் பெண்கள் இருக்கிறாங்கன்னா ஓட்டு இஸ்லாமிய பெண்களுடைய ஓட்டு 30,000 ஓட்டு கூட வருவதில்லை. மற்ற சமுதாயம் ஓட்டு போடுறாங்க. இவங்க பேசாம வீட்டில் இருந்துகிட்டு அல்லாஹ் அந்த கொடுமையை பார்த்தீங்கன்னா எப்படியா அல்லாஹ் என்ன நினைப்பான்? அல்லாஹ் உரிமைகள் கொடுத்திருக்கானா இல்லையா? அப்போ 30,000 ஓட்டுகள் வீணா போகிறது. யோசிச்சு பாருங்க. இஸ்லாமிய பெண்களுடைய ஓட்டுகள் என்பது போடாமல் அவங்க நினைச்சாங்க தீர்மானிக்கிறார்கள். போடாதனுடைய விளைவு அல்லாஹ் இடத்துல நீங்க துஆ செய்யுங்க. தப்லீக் ஜமாத்துக்கும் மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம்? தப்லீக் ஜமாத் என்ன செய்வாங்க? ஒண்ணுமே எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. யா அல்லாஹ் நீ பாத்துக்கன்னு சொன்னா அல்லாஹ் வந்து பார்க்கறது யார் மூலியமாக பார்ப்பான்? ரசூலுல்லாஹ் எதற்கு போருக்கு போனாங்க? உஹது போரு, பத்ர் போரு, ஹந்தக் போருன்னு ஏராளமான போர்கள் போனாங்க. யா அல்லாஹ் நீ எதிரியை பாத்துக்கிட்டு பேசாம வீட்டில் இருந்திருக்க வேண்டியதானே? யோசிச்சு பாருங்க. அப்ப ஓட்டுக்கள் என்பது பெண் சமுதாயத்தவர்கள் கரெக்டா நம்ம சமுதாயத்தவர்கள் ஓட்டு போட்டாலே ஓரளவு சமுதாயத்தினுடைய பாதுகாப்பாக இருக்கும். அதையும் நம்ம விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஊர்களில் மற்ற இடங்களில் இருப்பவர்களுக்கும் நம்ம இந்த தேர்தல் என்பது முக்கியமான ஒரு தேர்தலாக இருப்பதனால இதில் கவனமற்று இருந்துடக்கூடாது. வேற வேற உருவங்களில் வருவாங்க, பசுந்தோல் போத்திய புலிகளாக வருவார்கள். இதெல்லாம் நம்ம கவனிச்சு மற்ற விஷயங்கள்ல ஒரு வீடு வாங்கும் போது ஏமாந்துட மாட்டோம்ல.
ஒரு பைக்கு வாங்கும்போது ஏமாந்து என்ன செஞ்சிட மாட்டோம், வாங்கக்கூடாது. ஒரு செல்போனை ஏமாத்திட்டு போயிருவானா இல்லையா? இப்படி எத்தனை விதங்களில் நம்மளை ஏமாத்துகிறார்கள். ஏமாற்று பேர் வழிகள் நம்மளை நோக்கி வரக்கூடிய நேரத்தில் மிக கவனமாக நாம் ஓட்டு அளிக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நமக்கு நாமே குழி தோண்டி கொள்கிறோம் என்பதை யதார்த்தமான உண்மை. இஸ்லாமிய சமுதாயம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை கூறி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு வெற்றி தருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும், மறுமைக்கும் வாய்ப்பாக அமைக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.